ஏயா பொழுது சாயத்துக்குள்ள அதோ தெரியுது அடிவானம், அது வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். வரியா? யார் அங்க முதல்ல போறாங்கன்னு ஒரு பந்தயம் வச்சுக்கிருவோமா? நான் ஆம்பளை பையன், வேகமா ஓடிடுவேன். உன்னால என் கூட சரிக்கு சரி வர முடியாது புள்ள. அப்போ ஒண்ணு செய்வோம். நீ புல்லாங்குழல் ஊதிக்கிட்டே இரு, நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். உன் சத்தம் கேக்குற வரைக்கும் நான் ஓடுவேன், இல்லாட்டி நான் நின்னுடுவேன். அப்புறம் நீ வந்து சேர்ந்துக்க. நல்ல யோசனை தான். நான் ஊதுறேன், நீ ஓடு புள்ள. செவலி, செவலி, வீட்டுல ஏதோ கோபதாபம் இருந்தா கூட தற்கொலை பண்ணிருச்சோன்னு நினைக்கலாம். தண்ணி குடிக்க போன புள்ள ஆழம் தெரியாம முங்கி செத்து போயிட்டாளப்ப. வைத்திய சொன்னதை வச்சு பார்த்தா இந்த பொண்ணு வயிற்றுல குழந்தையோட செத்துருக்கா. பாவம் புள்ளத்தாச்சியா அந்த பொண்ணு செத்துருக்கா. அதுக்கு தகுந்த மரியாதை செய்யணும்ல. என்ன பரிகாரம் செய்யணும் நீங்க பெரியவங்க சொன்னா எங்களுக்கும் புரியும். அவன் வயிற்றுல இருக்க சுமையை இறக்கி வைக்க ஊர் எல்லையில சுமதாங்கி கல்லு வைக்கணும். அதுதான் பழக்கம் தாயே. சுமதாங்கி கல்லு வைக்கணும்னா 300-400 ஆகும். யாரு வைக்கிறது? ஊர்க்காரவங்களா இல்ல பிள்ளைய பெற்றவங்களா? யாருக்கு எந்த சிரமமும் வேண்டாம். என் செலவுல நானே அந்த கல்லை வச்சிடுறேன். அது ஐதீகமா இருந்தாலும் சரி, அந்த பொண்ணோட ஞாபகார்த்தமா இருந்தாலும் சரி, வழிச்சுமையோட வர்றவங்களுக்கு உதவியா அந்த கல்லு நாளைக்கே இங்க நிற்கும்.
கும்பிடுங்க. ஐயா செங்கோடா, எழுந்துடுறா. புள்ள செத்து போன கவலை உனக்கு மட்டுமா? எனக்கு இருக்குடா. இப்படி இருந்தீங்கன்னா பழப்பம் நடக்கிறது எப்படி? வேலை பார். இல்ல சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும் சாமி. புத்திய பேதலிக்க விட்டாரு. ராசம்மா, ஏன் பிள்ளை அழுக விடுற? ஐயோ, அழாத அழாத அழாத. தாத்தாவை பாருமா, தாத்தாவை பாரு. ஏன் அழுகுற? புள்ள பாகநெறி போகணுமா, அவங்க அப்பா ஊருக்கு. பிள்ளையோட சங்கிலி காப்பெல்லாம் அவங்க அப்பா அழகு வச்சு தின்னுட்டான்னு சொன்ன, திடீர்னு எப்படி முளைச்சிச்சு? அவரு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. புள்ள மட்டும் ஊருக்கு போகணுங்கிறானா, இல்ல ஆத்தாளு சேர்ந்து போகணுங்கிறாளா? என்னை விட்டு புள்ளிய மட்டும் தனியா எப்படி அனுப்புறது? நல்லா இருக்கு, அதுவும் நல்லா இருக்குன்னு. அப்பா அதில்லப்பா. அப்புறம் நாய்க்கு பேச்சு வேண்டி கிடக்கு. அறுத்து கட்டினால பரவாயில்ல, அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டு சாகுறேன்னு சொன்னவர்ல நீ. பத்தக்கள்ளியில பால் வெடிச்ச மாதிரி பொங்கி பொங்கி அழுதியே. பொட்ட கழுதுனாரு கட்டையில போற வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறத விட வேகாத கஞ்சியா இருந்தாலும் பெத்த வீட்டிலே குடிச்சிட்டு செத்து போறேன்னு சொன்னியே. இப்ப என்ன பெரிய மனுஷியா நீயே முடிவு பண்ணிட்டேன்னு? நாளைக்கே உன்னை மறுபடியும் அடிச்சு வரட்ட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்ப யார் முகத்துல போய் முடிப்பேன்? ஒரு தடவை வந்துட்டு போறாரு முறுக்கிக்கிட்டு மாப்பிள்ள மாமன்னு கூட பார்க்காம கேட்டாரு ஐயா ஒரு கேள்வி, நாக்க முடிக்கிட்டு சாகுற மாதிரி. இப்ப என்ன வட்டி வாசலோட வந்திருக்கா, நான் தெரிஞ்சுக்க வேண்டாம்? அரிசின்னு அள்ள விட மாட்டேங்கிற, உமின்னு ஊத விட மாட்டேங்கிற. பெத்தவன் நான் சொல்றேன் போடி உள்ள. 1000 தெய்வம் உலகத்துல இருந்தாலும் புள்ள வரம் கொடுக்கறது புருஷன் தாங்கிறத மறந்துடாத. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சாமி. செங்கோடா, பெத்தவங்க அவரை பெருசுதான், அது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவன் கோடாங்கி சத்தத்துக்கும் நீ பாக்குற பார்வைக்கு எனக்கு அர்த்தமே புரியல. என்ன அதெல்லாம்? சாமி ஐயா, என்கிட்ட ஒரு தடையம் இருக்குது ஐயா. என்ன தடயம்? தோலை தச்சு பொழப்பு நடத்துறனா என் வாயை தட்டிக்கிட்டு எத்தனை நாளைக்கு ஏன் முடங்கி கிடக்க முடியும்? பஞ்சாயத்து கூடி சுமராங்கி கல்லு வைக்கணும்னு முடிவு பண்ணப்பவே நான் கேட்டிருப்பேன். செத்தவளுக்கு கைங்கரியவானா, சாகடிச்ச கொலகாரனை கண்டுபிடிங்கன்னு ஏழை சொல்லாச்சே. பெரிய வீட்டுல எடுக்குமான்னு ஒதுக்கிட்டேன். என்னடா அப்படி எல்லாம் பேசுற? சின்ன சாதி பெரிய சாதின்னு பார்த்தா என் தங்கச்சி மயனுக்கு உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆவணும். இந்த தடயத்தை பாருங்க. பொணமா போனையும் பொண்ணு வாய்க்குள்ள இருந்து எடுத்த கால் கட்ட விரல் சாமி. தாகத்துக்கு தண்ணி குடிக்க போன புள்ளைய எவனோ தங்கத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டு விட்டா சாமி. அடிக்கடி கனவுல வர்ற என் புள்ள செவிலி நான் படுற வேதனைய பார்த்துட்டு என்னை பத்தி நினைக்காத, நீ நிம்மதியா தூங்குன்னு தான் சொல்லுது. என்னால அப்படி இருக்க முடியலையே. செஞ்சது தப்பு, கெட்ட நேரம்,
புத்தி பல வாக்குல போயிடுச்சு. திரும்பி வந்துட்டேன்னு ஒரு ஆம்பளை சொன்னா பாவி மனசு கேட்கலையே. கழுத்துல போட்ட கைத்த கழட்டவ முடியும்? ஊருக்கெல்லாம் நான் சொல்றவங்க நீங்க. தாத்தா கிட்ட சொல்லி உப்பு புளி படம் எல்லாம் கட்ட சொல்லு. காலையில எதுல போறவ? கோழி கூப்பிட வண்டிக்கு சொல்லிவிட்டா காலையில 7:30 பஸ் புடிச்சு போயிடுவேன். அப்பா, வீட்டுக்கு வந்தவர்கிட்ட வாங்கன்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கப்பா. வண்டிக்கு சொல்லிவிட்டீங்களா? ரவைக்கே சொல்லிவிட்டாதானே பொழுதுக்கு வண்டி வரும். சொல்லி விடுறம்மா, வண்டிக்கு சொல்லி விடுறேன். ஏப்பா, வண்டி வந்துருச்சா? வண்டி வந்துரும். அடியே பாதகத்தி மக்க, நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன், என்னான்னு சொல்லுவேன்? எல்லாருக்கும் 8 எழுத்து, என் தலையில 10 எழுத்துன்னு எழுதி விட்டானே. யாரது கைது கடிக்கிற கொண்டாட்டியா? என்ன அடியில துணியை போட்டு பிடிச்சிருக்க? ரொம்ப சூடா இருக்கும். ஏண்டி, என்ன நடந்துச்சீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தாலி கட்டினவனா தனியா அங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அவன் கோயில் மத்தளத்தை தட்டிட்டு போற மாதிரி பின்னாடி தட்டிட்டு போறான். ஏண்டி, அந்த குள்ள வேற ஏதோ ரகசியமா சொன்னானே, என்னடி அது? என்னது சொல்லி? அது ஒண்ணும் இல்லையா, இந்த கடையில டீ தண்ணி நல்லா இருக்காது புள்ள, வீட்ல போய் நீராகாரத்தை சாப்பிடுன்னு சொன்னாரு. அது தப்பாயா? சொன்னதுல தப்பு இல்லடி, தட்டதுலதான் தப்பு. நீ என்ன உனக்கு அத்தை மகளா மாமா மகளாடி? இத பாரு, கூட்டம் நிறைய வந்துருச்சு, பேச்சு இதோட நிறுத்திக்க. சும்மா புரட்டி புரட்டி பேசிட்டு இருந்த நீ பொருள் இந்த மாதிரி வெறும் சும்மா வேடிக்கை. அந்த புள்ள பையில நீ வெட்டிடுறேன்.
கழுடு தட்டி போச்சுன்னா கிறுக்குமா பிடிச்சு போக ஒரு மனுஷனுக்கு நாட்டாம சாதிக்கு செய்யறதெல்லாம் நியாயம்தான். ராசா இப்படி வா. வாடங்க. மானகட்டப்பே அப்பனை தூக்கி செயல போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா கிழவன் என்கிட்ட ஏண்டா வர்றதுன்னு அழுகுறான். அது பாரு உங்க ஆத்தாள என்ன கெத்தா தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. எல்லாம் இப்பதே 5 வருஷமா ஒரு பிள்ளைய பத்திக்கிட்ட ஆட்டம் போடுறான். அதுக்கு முன்னால நான் தான் இங்கதான் இந்த நெஞ்சில தான் குளிப்பாட்டுல இருந்து சட்டை போட்டு விடுற வரைக்கும் நான் தான். ஒரு நாள் உங்க ஆத்தா கேட்ட தூக்கத்துல கனவுல அப்போ எனக்கு வெள்ளி மணி கட்ட வில்லு வெள்ளி வேணும்னு. மறுநாளே கொண்டாந்து நிறுத்தினேன். எனக்கு தான் கிறுக்கு பிடிச்சு போச்சுன்னு எல்லாம் சரிக்கு நினைச்சுட்டு இருக்கான். கொப்பனை யாருன்னு நினைச்சேன். அவன் ஒரு குரகோரப்பே செருப்பு தைக்கிற செங்கோடருடைய மகளை ஒரு பச்சை குருத்த கொண்ட பாவிடா. இன்னைக்கு கம்மலுக்காக கழுத்தை நெரிச்சவன் நாளைக்கு உங்க அத்தா போட்டிருக்க சங்கிலிக்காக அவ சங்க நெரிக்க மாட்டாங்கிறது என்னடா நிச்சயம்? ஒரு ஆம்பளை கூட பொம்பளை அனுப்புறது எதுக்காக? வம்ச நூல் வளரணுங்கிறதுக்காக. நாளைக்கு அவங்க 2 பேரையும் கொண்டு என் வம்சத்தை அழிச்சுட்டாடா நான் என்னடா செய்வேன்? எந்த சாமிகிட்ட போய் முறையிடுவேன்? ஐயா மயில்சாமி, ஒரு 2 காலி உங்க ஆத்தாவோட காலா நினைச்சுக்கிறேன் ஐயா. நான் செஞ்சது ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா நீ செஞ்சது தப்புன்னு ஒரு 2 காலாலிய நெஞ்சில மிதியா மிதியா மிதி மிதி உன் காலால மிதி மிதியா மிதியா. என்ன மன்னிச்சிருக்கப்போ, என்ன கழுத ஏதோ பேசிவிட்டேன். ராசம்மா, என் கழுதை உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த வீட்டுல யாரு எப்படிங்கிறத பத்தி எனக்கு தெரியாதா? ஏயா அதோ அங்க கண்ணு கெட்டாத தூரத்துல ஒரு ஒத்த பனைமரம் தெரியுது. அதுக்கு அங்கிட்டு என்னையா இருக்கு? அடிவானத்தை சொல்றியா? அங்கிட்ட இதே மாதிரி பூமி தான் இருக்கும். நம்மள மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க. பொய் சொல்ற. அங்க 7 கடல் 7 மலை இருக்கான். அதுக்குள்ள சொர்க்கம் இருக்கான். அங்க நம்ம மாதிரி ஏழைகளே இல்லையா, எல்லாரும் பணக்காரங்களாமே. அது என்னையா அடிவானம் அம்பிடுச்சு வேலை இருக்கு? எங்க நெய்க்காரப்பட்டி கிழவி வாய் நிறைய வெத்தலைய போட்டு அந்த எச்சிய காரி துப்பிட்டான்னு எங்க ஆத்தா சொல்லும். ஒரு நாளைக்கு நாம 2 பேரும் ஓடி போய் அந்த அடிவானத்தை தொட்டுட்டு வரணும். எங்க போறாங்க? ஜவுளி நிலமா பித்து பிடிச்சி அழிஞ்சிட்டு இருந்தாங்க. செல்லகன பையன் தண்ணிக்குள்ள மூழ்கி செத்து போயிட்டானா? போய் ஆத்தா, வெத்தலைக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கூட.
சுண்ணாம்புக்கு 2 வெத்தலை கூட. அட பாவி மவனே, பாக்கியில சேர்த்து கேப்ப. இந்தா. புரிஞ்சுக்கிட்டா சரி. எதை எங்க பொருதணுங்கிறது நமக்கு தெரியுமே. 3த்தையும் ஒன்னா போட்டா தானே சவக்கம். நீ கயிறு திரிக்கிற பயலாச்சே, உனக்கு பேச சொல்லியா கொடுக்கணும்? ஆமா, கயிறு திரிக்க போலியா? ஒரே தொல்லையா போச்சு ஆத்தா. தொழிலையே மாத்திக்கலான்னு பாக்குறேன். ஏண்டா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? இது என்னத்தா, அரிசி பருப்புல இருந்து கத்திரிக்காய் வரைக்கும் விலை ஏறி போச்சு. நேத்து ஒருத்தன் என்கிட்ட வந்து 5 முழம் கயிறு என்ன விலைன்னு கேட்டா. கத்திரிக்காய் விலையானதுக்காக கயிறு விலையை குறைக்க முடியுமா? இருந்தாலும் கடை விலைப்படி 10 பைசா கம்மியாவே கொடுத்த. திட்டிக்கிட்ட வாங்கிட்டு போனவன் என்ன செய்தான் தெரியுமில்ல? கயிறு விலையே குறையல, கத்திரிக்காய் விலை எங்க குறையும் சொல்லிட்டு நான் கொடுத்த கைத்திரியே தூக்க போட்டுக்கிட்டு செத்துட்டான். அடப்பாவுமே, செத்தவன் சும்மா செத்தாலும் பரவாயில்ல, கயிறு திரிக்கிறவன் 40 ரூபாய் கடன் தரணும். அதை வாங்கி அரிசி கடைக்காரனுக்கும் பருப்பு கடைக்காரனுக்கும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு செத்துட்டான். அவனும் ஆளுலாம் என்கிட்ட வந்து என் கைத்திலேயே என்ன கட்டி வச்சு அடிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானுவ. இது என்னடா அநியாயமா இருக்கு? இது என்ன, இதை விட இன்னொரு பெரிய அநியாயம் இருக்கு. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இவ்வளவு காலம் தாயா பிள்ளையா பழகிருக்கோம், என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? சொல்லுடா. ஆத்தா, முதல்லயே சொல்லிட்டேன் கயிறு திரிக்கிறத விட்டுட்டேன்னு. ஆனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கடைசி திருப்பா ஒண்ணே திரிச்சிடுறேன். நம்ம வீட்டு பெரிய மாப்பிள்ளைக்கும் பரிச ஓட்டுற குயிலுக்கும் சின்னேக்கிட்டோம்னு ஊர் பூரா பேச்சு. என் புருஷன் மலைப்பாம்பியா, எந்த மகுடிக்கும் மயங்க மாட்டாரு. 20 வருஷமா குடும்பம் நடத்துறனே, எனக்கு தெரியாது? எல்லார் சம்சாரமும் இதத்தான் நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை விநாயகர் படம் வீட்டுல மாட்டினா மங்களகரமா இருக்குன்னு சொன்னாங்க. படம் வாங்க சந்தைக்கு போனேன், விநாயகர் படம் கிடைக்கல, மாப்பிள்ளை படம் தான் கிடைச்சது. நம்ம மாப்பிள்ளை விலை கொடுத்து வாங்கிட்டல்ல, ஆனா மாப்பிள்ளை கூட இருக்கிறது தான் யாருன்னு தெரியல. உனக்காவது அடையாளம் தெரியுதான்னு பாராத்தா. மீனு 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 மீனு. மீனு 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 மீனு. அடி அதிர்சம் குத்துக்களை கட்ட அதுலயும் படியலன்னா விளக்கு மாத்து கட்டன்னு விவரம் இல்லாமையா சொல்லியிருக்காங்க. ரெண்டது போதும் முந்தியில கொட்டுன்னு பஞ்சம் முளைக்க வந்த காண்டார நீ நான் படுக்கிற பாயில பங்கு கேக்குறியா? ஓங்கு தாங்க ஆள் கிடைக்காம இங்க வந்து பிடிச்சிருக்கியா? அடியே சொல்லுடி, என் புருஷனை நீ வச்சிருக்கியா?